கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசிரியப்பாராக. இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தோடு பேசும். அவளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளச் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். அநேகருடைய கேள்வி என்னவென்றால், ஏன் கடவுள் இந்த உலகத்தில் நன்மையையும் தீமையையும் படைத்தார்? கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கேட்குற கேள்வி. ஏன் கடவுள் இல்லை என்று மறுக்கிறவர்கள் கூட, கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் ஏன் நன்மையும் தீமையும் ஏன் இருக்கிறது? ஆகவே தீமையை கடவுள் ஏன் கொடுக்கிறார், அனுமதிக்கிறார் என்று பொதுவாக எல்லாரும் கேள்வி கேட்பார்கள். தேவன் தீமையை நாம் செய்யும்படி நம்மை தீமை உள்ளவர்களாக அவர் நம்மை சிருஷ்டித்திருந்தால், நாம் செய்கிற தீமையை தண்டனை எப்படி அவர் கொடுக்க முடியும்? தீமைக்கு காரணரே கடவுளாய் இருப்பாரானால் கடவுள் எப்படி மனிதனை தண்டிக்க முடியும்? ஏனென்றால் அவர்தானே தீமையை நமக்குள் வைத்தார். அப்படி தீமை செய்கிற குணம் எனக்குள் வைத்திருக்கும் போது அவர் எப்படி என்னை தண்டிக்க முடியும்? அப்படியானால் இறைவன் அல்லது கர்த்தர் தீமை செய்கிறவனாக மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. அவர் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். நன்மை செய்கிறவனாக, நன்மையை அனுபவிக்கிறவனாக, நன்மைக்குரிய பாத்திரமானாக தேவன் மனிதனை சிருஷ்டித்து வைத்தார். அவனுக்கு எந்த விதமான தீமையும் இல்லை. அதே சமயம் அவன் சுயாதீனமாக சிந்தித்து செயல்படுகிற, தான் ஒரு எஜமான், நீ ஒரு அடிமை என்கிற ஸ்தானத்தில் அல்ல. நான் உன்னை சிருஷ்டித்திருந்தாலும் உனக்கு ஒரு சுயாதீனம் தருகிறேன். எது நன்மை எது தீமை என்பது அறியத்தக்க ஒரு அறிவை உனக்கு தந்து விடுகிறேன். நீ சுயாதீனம் உள்ளவன். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை மாத்திரம் உனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறேன். நீ அதில் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியம்தான். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் விரும்பாத தீமையை செய்கிறோம். ஏன்? கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரமல்ல, கடவுளே இல்லை என்று சொல்கிற மனிதனும் இதே காரியத்தை தான் செய்கிறான். உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்தாலும் தீமை செய்ய விரும்பலை. ஆனால் அதே மீறி அவன் தீமை செய்கிறான். கோபப்படுகிறான், பொறாமைப்படுகிறான், களவு செய்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், துன்மார்க்க உலகிலே விழுகிறான். இதையெல்லாம் ஏன் மனிதன் செய்கிறான் என்றால், தெய்வம் அப்படி சிருஷ்டிக்கவில்லை. தெய்வ பக்தி இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தெய்வத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். அறிவை வேதம் வெளிப்படுத்தி கொடுக்கிறது. செம்மையானவனாக அவனை சிருஷ்டித்தால், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பணம் இருக்கிறது, பதுனி இறங்குறோம். ஆனால் அதை கல்லாக மாற்றுறது யார்? மனிதன், கடவுள் அல்ல. நன்மையான ஒரு மரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடியதை சரியாக எடுத்து அனுபவிக்க பதிலாக தன்னையும் தன் உடலையும் எடுத்துக் கொள்வதற்கு ஏதுவான அதை மதுவாக மாற்றுகிற தன்மையை மனிதன் தான் கண்டுபிடித்தார்.
அப்படியானால் இந்த தீமை எங்கிருந்து வந்தது? மனிதனுக்குள். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கற்பனை, மனிதன் மீறுதலுக்கு உட்பட்ட போது எல்லா கனியினையும் சாப்பிடலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடாதே என்று ஒரே ஒரு கற்பனையை கொடுத்தார். சுவாதீனத்தையும் கொடுத்தார், அதே சமயம் ஒரு கற்பனையும் கொடுத்தார். ஆனால் மனிதன் தன் சுவாதீனத்தை நன்மைக்கு ஏதுவாக இல்லாமல் தனக்குள் இருந்த அந்த நன்மையை கெடுக்கும்படி மீறுதலுக்கு உட்பட்டான். மீறுதலுக்கு உட்பட்டதுனாலே அவன் எதிர்பார்த்தாத ஒரு தீமை குணம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அதற்கு பெயர் தான் பாவம். ஒரு கலசத்திலே பால் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சொட்டு விஷம் சேர்த்தாலும் இந்த பால் முழுவதும் விஷமாக மாறிவிடுவது போல ஒரே ஒரு மீறுதல் தானே, செய்யாதே என்றதை அவன் செய்தான். கீழ்ப்படுதலை எதிர்பார்த்திருந்தார். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே கீழ்ப்படுதலை எதிர்பார்ப்பது போல, ஆசிரியர்கள் மாணாக்கரிடத்திலே கீழ்ப்படுதலை எதிர்பார்ப்பது போல ஆண்டவர் கீழ்ப்படுதலை எதிர்பார்த்தார். ஆனால் அவன் அதை மீறின பொழுதுதான் அந்த தீமை செய்கிற குணத்தை அவனே தனக்குள் உண்டாக்கி கொண்டான். இதைத்தான் வேதம் சாத்தான் அவனை அதற்குள் தள்ளினான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வெளிச்சத்திலிருந்து மனுஷன் இப்பொழுது இருளுக்குள் வந்து விட்டான், பாவ இருளுக்குள் வந்து விட்டான். இந்த பவுல் இவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. இவர் யூத மார்க்கத்தில் சிறந்த பக்திமான். தன்னை குறித்து அவர் பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லும்போது 7 காரியங்கள் தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், அப்படி இருந்தோம் நான் விரும்பாத தீமையை செய்து கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்கிறார். எப்படிப்பட்டவராக அவர் இருந்தார் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லும்போது ஒரு காரியம் சொல்ல, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவை யார் என்றால், கமாலி என்கிற மனுஷனுடைய பாதிலிருந்து கல்வி கற்ற கல்விமான். இவரை குறித்து ஒரு தேசாதிபதியை சொல்லும்போது, பவுலை அதிக கல்வினாலே நீ பிதற்றுகிறாய் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை பார்க்க முடியும். அதிக கல்வி இவனை தீமை செய்யாமல் தடுக்க முடியவில்லை. இவர் பெரிய ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யம் இவன் தீமை செய்ய முடியாதபடி தடுக்கவில்லை. பக்திமான், இந்த பக்தி இவனை தீமை செய்யாதபடிக்கு தடுக்க முடியவில்லை. நியாய பிரமாணம் மத மார்க்கத்தின்படி சடங்காச்சாரத்தை சரியாக செய்தவன், அதுவும் இவனை தடுக்க முடியவில்லை, விடுவிக்க முடியவில்லை. தீமை செய்கிற குணம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்தாலும், தெய்வ பக்தி இருந்தாலும், தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் தெய்வ சமாதானம் இருக்காது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். தீமை எனக்குள்ளே இருப்பதற்கு காரணம் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. ரோமர் 7:17 அதான் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்க பாவமே. அப்படியானால் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி? மத கோட்பாடுகள், மத சடங்குகள் நீங்கள் செய்யலாம், அதை இவர் செய்தார்.
இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, என் மனதாட்சியை வைத்துக் கொள்ள நான் தத்துவங்களை படிக்கிறேன் என்ற அறிவை வளர்த்து கொள்ளலாம், திறமையை வளர்த்து கொள்ளலாம். தெய்வ நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இதே சூழ்நிலை தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். இதிலிருந்து எனக்கு என்ன விடுதலை? இதில் நான் எப்படி நான் செய்கிற காரியங்கள் நன்மையாக இருக்க எனக்கு ஒரு நன்மை மட்டும் வாக்கம் பண்ண வேண்டுமானால் எதை செய்ய வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்த இந்த பவுலுக்கு தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருந்த ஒரு நற்செய்தி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் அங்கே நான் பார்க்கும் பொழுது எல்லா மனுஷருக்கும் உண்டாகிற ஒரு நற்செய்தியை அவன் தனக்குள்ளே பெற்றுக்கொண்டான். லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தெய்வ நாமங்கள் தெய்வங்கள் நிறைய இருக்கலாம், இவருக்கும் யெகோவா என்னும் தெய்வம் இருக்கதான் செய்தார் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆனால் இரட்சகர் இல்லை. மனிதனுக்கு தேவை ஒரு இரட்சகர். தெய்வம் இருக்கலாம், அல்ல தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இரட்சகன் தேவை. என்னை இந்த பாவத்திலிருந்து விழிக்க வல்லமை உடையவர் ஒருவர் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் உலகெங்கும் பிரமாதமாக கொண்டாடப்படும். எதற்காக வந்தார்? உங்களை என்னை ரட்சிக்கும்படி. எதிலிருந்து? பாவ உலகிலிருந்து, அக்கிரம உலகிலிருந்து, துன்மார்க்க உலகிலிருந்து நம்மை விடுக்கும்படி, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் மனம் திரும்பும்படி, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி தெய்வம் மனித சாயலாக வந்தார். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். கன்னியின் வயிற்றிலே எதற்கு? உங்களுக்கு எனக்கு சமாதானம் கொடுக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி, சுகம் கொடுக்கும்படி, நம்மை தேவ உறவோடு வாழ வைக்கும்படி. ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது 103ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனங்களில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கு தானே நீங்கள் புண்ணிய யாத்திரை போகிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லையே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையோ பெற்றுக்கொள்ளும். ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியை அவரையே ஏற்படுத்தினார். 22ஆம் வசனத்தில் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. தேவனுடைய பிள்ளை நீங்கள் யாராக இருந்தாலும், பக்திமானாக இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு எல்லா மனுஷருக்குரிய ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன? உன் பாவத்தை பரிகரிக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் அவருக்கு இதே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை எவ்விதம் சொல்லுகிறார்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதை பிரமாணித்து விடுதலை ஆக்கிவிட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு மனிதன். பாவம் மரணத்திலிருந்து என்றால் மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவனாய், நித்திய ஆக்கணையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவனாய், நித்திய நியாயத்தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படி கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த இரட்சண்யம் என் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எப்பொழுது நான் சுயாதீனமுள்ளவனாக, நான் இப்பொழுது பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல, தேவனுக்கு அடிமைப்பட்டவன். இதுதான் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம்.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் எதை கொண்டு வரும்? தேவ சமாதானத்தை கொண்டு வரும், தெய்வீக சந்தோஷத்தை கொண்டு வரும், தெய்வீக இளைப்பாறுதலை கொண்டு வரும், தெய்வீக விடுதலை கொண்டு வரும், தெய்வீக சுகத்தை கொண்டு வரும், தெய்வீக ஆரோக்கியத்தை கொண்டு வரும், தெய்வீக உறவை நமக்கு கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நிருபங்களில் வாசித்து பார்த்தால் அவர் சொல்வார், எப்பொழுதோ குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன். குற்றமற்ற மனசாட்சி. பாவம் இருக்கிற வரைக்கும் குற்ற மனசாட்சி இருக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் போது குற்றமற்ற மனசாட்சி உடையவளாய் இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு அந்த தெய்வத்துக்கண்டு வாழ முடியும். யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் உங்களை அவருடைய அவர் சாயலாய் அவருக்கென்று வாழ பிரித்தெடுக்க தான் வந்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்தீர், என்னை விடுவித்தீர். இதை கேட்க ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்தரணும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.